வெண்பா எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கடைசில வந்து இந்த ரகுவோட ஆள்கிட்டயே இப்படி மாட்டிக்குவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இந்த ரகுவ வந்து ஏற்கனவே இந்த சுடர் இருந்துட்டு ஏமாத்திட்டு போயிட்டா. அதே மாதிரி இந்த ஏமாற்றத்துக்கு காரணம், அதாவது அதுக்கு உதவி பண்ணவன் இப்படி கூடவே இருந்தவன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் ரகுக்கு தெரிய வரப்போகுது. அதாவது இந்த சுடரா இருந்தாலும் சரி, அவன் கூட இருக்கக்கூடிய அந்த அடியாளா இருந்தாலும் சரி, அதாவது அந்த நவீன் இருக்கான் இல்லையா? அவனா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே ரகுவ வந்து ஒரு முட்டாள்ன்னு நெனச்சுட்டாங்க போல. அதனால தான் வந்து இப்போ அவனுக்கு தெரியாம இங்க இவங்க 2 பேரும் வந்து கூட்டணி வச்சு, இவங்க மிகப்பெரிய விஷயத்த எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படி நம்ம மல்லி பயங்கரமான ஒரு கோவத்துல இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சுடர அப்படியே ஃபோன்லயே வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே மல்லி எல்லாம் வந்து இப்போ சுடர நேர்ல பார்த்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கோவத்தோட உச்சத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி வெண்பா இங்கிருந்து தப்பிச்சு போய் வேற யார் கண்லயாச்சும் சிக்கி நம்ம விஜய் அல்லது மல்லி இல்ல வந்து நம்ம கதிரேசன் இவங்க கிட்ட வந்து சிக்கி எப்படியாச்சும் வந்து காப்பாத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா மறுபடியும் இப்போ இந்த சுடர் இருந்துட்டு நம்ம வெண்பாவை பாத்துக்கிறது கண்ல விளக்கெண்ணெய விட்டுட்டு பார்க்க போறாங்க. இனிமே நம்ம வெண்பாவால தப்பிக்க முடியாது. அப்படியே தப்பிச்சு போனாலும் தர்ம அடி விழும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, உண்மையிலேயே வெண்பா இருந்துட்டு இப்ப பயங்கரமா வந்து பயத்துல இருந்துட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வெண்பாவ இப்ப எப்படி காப்பாத்த போறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து ரொம்ப மோசமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல இப்போ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வேற லெவல்ல நடக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து சுடர் வந்து ஒரு பிளேஸ் சொல்லப் போறான். அதாவது அந்த பணத்த ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா, நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தா இல்லையா? அந்த ஒரு பிளேஸ வந்து இப்போ இந்த சுடர் இருந்துகிட்டு முதல்ல ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, "என்ன ராஜிமா நீங்க வந்து இப்போ ரூ. 50,00,000 ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா? ரெடி பண்ணீங்களா இல்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது, கடைசில ராஜேஸ்வரி வந்துட்டு, "ஆ, ஆ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ரகு போட்டிருக்கக்கூடிய பிளான் என்ன அப்படின்னா, கண்டிப்பா இந்த சுடர் இருந்துட்டு சித்தூர் பக்கமா தான் எங்கேயான்னு இருப்பா. அவள வந்து நான் எப்படியாச்சு தேட சொல்றேன். அவ இருக்கக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிக்கிறேன். அதே மாதிரி அவ மறுபடியும் ஃபோன் பண்ணி இடத்த சொன்னாலோ, இல்ல வேற ஏதாச்சும் பேசினாலோ, அவளுக்கு கொஞ்சம் பயப்படுற மாரி நடிங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ராஜேஸ்வரி கிட்ட வந்து ரகு சொல்லியிருக்காங்க. இப்போ ராஜேஸ்வரிக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சுடர் கிட்ட போயிட்டு வந்து நான் தான் வந்து பெரிய ஆளு. அதுவும் இல்லாம உன்னாலலாம் என்ன வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருந்தா, கண்டிப்பா அது வேலைக்கு ஆகாது. கடைசில சுடர் இருந்துட்டு ஒரே ஒரு பட்டன தட்டி கடைசில அந்த வீடியோவ அதாவது இந்த சுடர் இருந்துட்டு நான் தான் வந்து ரேணுகாவ கொலை பண்ணேன் ரஞ்சிதா. உனக்காக தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஃபோன்ல பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடியோவ நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. கடைசில என்ன ராஜேஸ்வரி போய் ஜெயில்ல உட்கார்ந்து களி தின்னுட்டு இருக்க வேண்டியது தான். வேற வழியே கிடையாது. ஏன்னா இத்தன நாளா நம்ம அ அதாவது உண்மையான ரேணுகா எப்படி இறந்து போனாங்க, என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ அதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்தாச்சு. தெரிஞ்சுச்சு இல்லையா? அந்த ஒரு விஷயம் வந்து வெளிய வந்தாலே ஈஸியான விஷயங்களா முடிஞ்சிரும். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடர் இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி நான் சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஒரு இடத்த வந்து சூஸ் பண்றாங்க. அடுத்ததா வந்து நம்ம விஜய், மல்லி 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி, இந்த மாரி "பணத்த ரெடி பண்ணிட்டீங்களா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஜய் வந்துட்டு "பணம்லாம் ரெடியா இருக்கு. எங்க கொண்டு வந்து குடுக்கணும்?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. மல்லியும் இருந்துட்டு, "இங்க பாரு சுடர், சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காத. என் வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு தேவையானது பணம். பணத்த வாங்கிட்டு என் பொண்ண விட்டுரு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, முதல்ல ரொம்ப காமா வந்து சொல்லி பார்க்குறாங்க. ஆனா இந்த சுடர் இருந்துட்டு பேசுற பேச்ச பார்த்தா கடைசியில நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாவே இருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம விஜய்லாம் என்ன நெனைக்கிறாரு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பாவ வந்து காப்பாத்தணும் அப்டின்னா, ரூ. 50,00,000 கொண்டு போய் குடுத்தா ஈஸியா வேல முடிஞ்சுது அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா பிரச்சனையே எங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்டின்றது இதுக்கு மேல தான் தெரிய வரப்போகுது. இந்த சுடர் இருந்துட்டு, "என் மல்லி உன்னெல்லாம் நான் வச்சு செய்ய போறேன். உன்னையும் விஜயும் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க." அப்டி இப்டிங்கிற மாரி வந்து சொன்ன உடனே, மல்லிக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சது. "இங்க பாரு சுடர், நீ கேட்கிற 50,00,000த்துல ரூ. 1
குறையாம வந்து அந்த பணத்த வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதே மாரி வெண்பாவுக்கு ஒரு சின்ன கீறல் இல்லாம எங்ககிட்ட வந்து ஒப்படைக்கணும். வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன்ன பார்க்குற இடத்துலயே வந்து கண்ண துண்டமா வெட்டி போட்டுருவேன். உன்னலாம் வந்து அடிச்சே கொன்னு போட்டுருவேன் அப்டிங்கிற மாரி வந்து சொல்லி, மல்லி இருந்துட்டு பயங்கரமான கோவத்துல சொல்லிட்டு இருக்காங்க. சுடருக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. அதாவது மல்லி ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்காங்களா? இல்ல நேர்ல கண் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்களா? அப்டிங்கிறது உண்மையிலேயே சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா, மல்லிய பத்தி இந்த சுடருக்கு நல்லாவே தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா சுடருக்கு நல்லாவே தெரியும். மல்லி வந்து உண்மையிலேயே இந்த வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா இந்த சுடர உம் அ சும்மா விட மாட்டாங்க அப்டின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்ச விஷயம். ஆனா அடுத்தடுத்து இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே சுடர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஏன்னா மல்லி இருந்துட்டு அவ்ளோ கோவத்தோட சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வந்து மல்லி ஏதாச்சும் சேட்டை பண்ணாலும் சரி, இல்ல பணத்த வாங்கிட்டு வெண்பாவ விடாம வெண்பாவ ஏதாச்சும் பண்ணாலும் சரி, கண்டிப்பா மல்லி கொந்தளிச்சுருவாங்க. இப்ப கூட இந்த சுடர் கையில சிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அடுத்தடுத்து வந்து நம்ம விஜய்க்கும், மல்லிக்கும் கொஞ்சம் அதாவது அவங்க பொறுமையா இருந்தா தான் வந்து வெண்பாவ காப்பாத்த முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த சுடரால எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம இந்த சுடருக்கு ஆபத்துகள் நெருங்கிடுச்சு. எந்த பக்கந்து ஆபத்துகள் வரப்போகுது அப்படின்றது சுடர் வந்து எதிர்பார்த்திருக்கவே முடியாத ஒரு ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதுல வெண்பாவ வந்து எப்படி காப்பாத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே செய்ய போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சுடர் வசமா மாட்டிக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.